பாண்டி, உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன். உதவியா? என்னன்னு சொல்லுங்க, உடனே பண்றேன். அட சொல்லுங்க. அது எனக்கும் வேட்டையனுக்கும் இருந்த கருத்து வேறுபாடுனால நான் தான் அவனை சீட்டாட தூண்டி விட்டு நிலத்தை தோக்க வச்சேன். ஆ சரி. அந்த நிலம் தான் இப்போ உங்ககிட்ட அடமானத்துல இருக்கு. மேல வேட்டையன் பணத்தை கொடுத்து நிலத்தை மீட்கலான்னு வந்தப்ப நீங்க தர முடியாதுன்னு சொல்லிட்டீங்களா? ம் ஆமா சொன்னேன். 2 வருஷத்துக்கு வட்டி கட்டு, அப்புறமா தரேன்னு சொன்னீங்களா? ஆமா மீனாட்சி, வட்டி வருது என் தொழில், நானும் என் பிசினஸ் பார்க்கணும்ல. சரி, இதுல என்ன உதவி வேணும் உங்களுக்கு, சொல்லுங்க. அது நீங்க தான் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி பணத்தை வாங்கிக்கிட்டு நில பத்திரத்தை திருப்பி கொடுக்கணும். ஐயோ, யாருக்காகவும் நான் என் பிசினஸ் பாலிசியை விட்டு கொடுக்கவே மாட்டேனே. உடனே நிலத்தை திருப்பி கொடுத்தா எனக்கு பலாயிரம் கணக்கா லாஸ் ஆகுமே. கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி எங்களுக்காக நிலத்தை விட்டு கொடுங்க பாண்டி, ப்ளீஸ். என்னடா சரி, கேட்காதவங்க கேக்குறீங்க, நான் விட்டு கொடுக்குறேன். ரொம்ப நன்றி பாண்டி. டேய், என்னடா இப்படி புசுறு முடிஞ்சிருச்சு? டேய் இருடா, கொஞ்சம் வெயிட் பண்ணு. இருங்க. இப்போ எதுக்கு அவசரப்பட்டு கும்பிட்டு நன்றிலாம் சொல்றீங்க? நான் இன்னும் முடிக்கவே இல்லையே. இப்போ உங்களுக்காக நான் எவிலாஸ் ஆனாலும் விட்டு கொடுக்குறேன்ல, அதுக்கு பதிலா எனக்காக நீங்க ஒன்னு விட்டு கொடுக்கணுமே. புரியல? பெரிய மனசு பண்ணி எனக்காக ஒரே ஒரு தடவை உங்களை விட்டு கொடுத்தீங்கன்னா வட்டியும் வேணாம் முதலும் வேணாங்க, ஜஸ்ட் பாத்திரம் வாங்கிட்டு போனா போதும். ஒரே ஒரு தடவை தானே கேக்குறேன். நீ எல்லாம் ஒரு மனுஷனா? தேங்க்யூ. கலக்கிட்ட பாட்டி. இதுக்கெல்லாம் இப்படிதான் கேட்கணும், அப்பதான் கரெக்டா இருக்கும்.